இதையெல்லாம் நான் ஏன் ஆதரித்தேன் தெரியுமா என் சகோதர சகோதரிகளே? ஏனெனில் சாத்தான் என்னை அவனுடைய வேலைக்காரியாகவும் அடிமையாகவும் ஆக்கிவிட்டான். ஒருவர் பாவத்தில் விழும்போது சாத்தான் சொல்வான், நல்லது, நீ போய் உன் தாயை, உன் சகோதர சகோதரிகளை, உன் உறவினர்களை, உன் நண்பர்களை மற்றும் ஒவ்வொருவரையும் என்னிடம் கூட்டி வா. எடுத்துக்காட்டாக, நான் மந்திரவாதம் போன்ற சாத்தான் வழிபாட்டில் மாட்டிக்கொண்ட போது நான் எங்கே சென்றேன் தெரியுமா? நரகத்தின் வாயிலுக்கு சென்று வாயிலை திறந்து நானே உள்ளே சென்று விட்டேன். என்னோடு யாரையெல்லாம் கூட்டிச் சென்றேன்? என் நண்பர்கள், என் சகோதரிகள், என் உறவினர்கள் மற்றும் என்னிடம் வந்த நோயாளிகள் என யாரையெல்லாம் சாத்தான் வழிபாட்டிற்கு அழைத்துச் சென்றேனோ அத்தனை பேரையும் என்னுடன் நரகத்திற்கும் கூட்டிச் சென்றேன். என்னையே நான் உள்ளூர பார்த்தபோது இவை அனைத்தும் பயமும் திகிலும் ஊட்டின. என்னுடைய ஆன்மீக வாழ்வு கவலைக்குரியதாகவும் வருத்தத்திற்குரியதாகவும் இருந்தன. என் ஆன்மாவின் மீது நான் எந்த அக்கறையும் எடுத்துக்கொள்ளாததால் இறுதியில் எதன் மீதும் எனக்கு நம்பிக்கையற்று போனது. நான் சாத்தானை நம்பவில்லை. சாத்தான் என்று எதுவும் கிடையாது. அது பெரிய பொய், குருக்களின் கண்டுபிடிப்பு. ஏழைகளும் படிப்பற்றவர்களுமே சாத்தானை நம்புகிறார்கள் என்று எப்போதும் சொல்லி வந்தேன். ஆனால் எல்லா சாத்தான்களும் எனக்குள் இருப்பதை நான் கண்டபோது பாவம் உயிரோடு இருப்பதைக் கண்டு பயமும் அதிர்ச்சியும் அடைந்தேன். ஒப்புரவு அருளடையாளத்தை அணுகாதவர்கள் மிக மோசமானவர்கள். என் தந்தையும் அங்கே இருந்தார். நான் இன்னும் கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்த போது மனிதர்களை பார்க்க முடியவில்லை. அவர்கள் சேற்றுக்குள் புதைந்து கிடந்தனர். அவர்களை பார்த்தது எனக்கு மிகப்பெரிய வேதனையை உண்டாக்கியது. அவர்கள் கதறி அழுதார்கள். ஏன் தெரியுமா? தூய ஆவியின் ஆலயமாகிய தங்கள் உடலை விபச்சாரத்திற்கும் ஒழுக்கக்கேடான பாவங்களுக்கும் கையளித்ததால் அவமானத்தில் அலறினார்கள். அந்த கூட்டத்திற்கு நடுவில் என் தந்தை கதறி அழுவதை நான் பார்த்தபோது என் இதயத்தில் எழுந்த வேதனையை உங்களால் கற்பனை செய்ய முடியாது. அவர் என் தாயைப் போல அல்ல, என்னை போன்றவர். என் தந்தையே எனக்கு புது யுகத்தின் கதாநாயகனாக இருந்தார். ஒவ்வொரு வாரமும் அவருடைய பிள்ளைகள் எங்கள் 7 பேரையும் பார்ட்டிக்கு அழைத்துச் செல்வார். எல்லோரும் சேர்ந்து அங்கே குடிப்போம், ஆடுவோம். நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போதே எங்களுக்கு மது கொடுப்பார். ஏனெனில் நாங்கள் வளர்ந்த பின்பு மது குடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. என் தந்தையை நினைத்து பெருமைப்படுவேன். அவர் எனக்கு கிடைத்த பெரிய பரிசு என கருதினேன். என் தந்தை ஒரு பெண் பித்தர். நிறைய பெண்களை வைத்திருந்தார். ஆனால் யாருமே அவருக்கு நிரந்தரம் இல்லை. என் தந்தை விபச்சாரம் ஒரு பாவம் இல்லை என்றே சொல்வார். தொடர்வோமா நண்பர்களே?